रामकृष्ण हरि ओम श्री मात्रे संत श्री ஞானேஸ்வர மகாராஜுடைய அரிப்பாட். முதல் அரிப்பாட். देवाचिये द्वारीं उपासना भरीं तेने मुक्तिचारी साधियेल्या हरिमुखे माना पुण्याची घनाना को न करी असोनी संसारी जिव्हा वेगुकरी वेदशास्त्र उभारी भाय सदा ज्ञानदेवा मने व्यासाचिये गुणे द्वारकेचे राणा पांडवा करी हरिमुखे मना पुण्याची घनाना को न करी. இது முதல் ஹரிப்பாட்டு. இதில் மாவுளி ஞானேஸ்வர் என்ன சொல்கிறா அப்படின்னா, பரமாத்மாவை அடைவதற்கு ஒரு கருவி, துவாரம், அதாவது சாதனம் என்ன அப்படின்னா ஹரிநாமஸ்மரணம் அப்படின்னு சொல்கிறா. அந்த நாமஸ்மரணம் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹரியோட ஸ்மரணத்தோட பகவானுடைய நாமா சொல்லும்போது நமக்கு பகவான் இடத்துல ஒரு பிரேமை உண்டாருது. அப்படி நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி கிடைக்கிறது அப்படிங்கிற 4 விதமான முக்தி நமக்கு கிடைக்கிது. சாலோக்கிய, சாமீபிய, சாருபிய, சாஜுய அப்படின்ற 4 முக்தியும் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற சுலபமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இது ரொம்ப ரொம்ப சுலபமாக அந்த நாவலில் நமக்கு வர்றது இல்லையா, அந்த வாயில் வர்றது ஹரியோடைய நாமா ரொம்ப சுலபமாக அப்படியே சுவையோடு நம்மளோட நாவில் வரக்கூடிய ஒரு நாமம் எது அப்படின்னா ஹரியோட நாமம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய ரூபத்தை, ஹரியோடைய ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குருவோட கிருபையால் அந்த ஹரியோட ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் பெருமாள், ஹரி அப்படின்னா நமக்கு தெரியும் பரமாத்மா பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு நிறைய விதமான ரூபத்தில் இருக்கா. ஸோ நம்மளோட குருவுடைய அந்த ஒரு கிருபையால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஞானேஸ்வர் மகாராஜுடைய கிருபையினால் ஹரியோட ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாண்டுரங்கனுடைய ரூபம், விட்டலனோட ரூபம் தான் ஹரி ரூபம். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்கா, நிறைய குரு இருக்கா. நம்ம யாரை வழிபடுறோமோ அவா மூலமாக அந்த ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம அந்த ரூபத்தோடு நம்ம நாமாவை உச்சரித்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா அளக்கவே முடியாதான், கணக்கிலே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். 4 விதமான முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மாவுளி ஞானேஸ்வர் சொல்கிறா. அதோடு என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்ம முக்தி அடையிறதுக்கு நம்ம இந்த இல்லறத்தெல்லாம் துறந்து வர வேண்டாம், அதுக்கான அவசியமே கிடையாது. நம்மளுடைய இந்த இல்லறத்தில் இருந்துகிட்டே நம்ம ஹரிநாமா சொல்லும்போது நமக்கு முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். சதா காலம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேதம், சாஸ்திரம் அது எல்லாமே நாமா சொல்கிறதோடைய மகிமையை ஆமோதிக்கின்றது. அதனால் மோட்சம் மட்டும்தான் அப்படின்றத நான் சபதமிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஞானேஸ்வர் சொல்கிறான். அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்கிறா. என்ன உதாரணம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையில் அரசனாக இருந்தாலும் பாண்டவரோட வீட்டில் எப்படி இருந்தால் பிரத்யக்ஷமாக அவர்கள் வீட்டில் உத்தாரணம் செய்தார் இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய நாமாவை, அவருடைய ரூபத்தை நம்ம மனசில் வச்சுட்டு ஹரியோட ஸ்மரணத்தோடு நம்ம சொல்லும்போது நம்ம வீட்டில் பிரத்யக்ஷமாக நம்ம கூட நம்ம ஆற்றுல பகவான் இருப்பா. அழகான அந்த நாமா, நாவினால் வர அந்த நாமா சொல்லும்போது மோட்சம் கிடைக்கும், 4 விதமான முக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த முதல் ஹரிப்பாட்டில் மாவுளி ஞானேஸ்வர் சொல்லியிருக்கா. நாளைக்கு 2வது ஹரிப்பாட், அதோடைய அர்த்தத்தோடு நம்ம பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.